ஒரு காணொலியில் நம்ம 17வது ஐபிஎல்லோட 7வது மேட்சான சிஎஸ்கே விசஸ் ஜிடி மேட்சில் நடந்த சாதனைகள், சோதனைகள், வேதனைகளை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. ஒரு 17வது ஐபிஎல் சீசனோட 7வது மேட்ச் பார்த்தோம்னா நம்ம சென்னையில் இருக்க சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் தான் நடந்தது. இந்த ஒரு மேட்சோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 மேட்ச் அவங்களோட முதல் மேட்சை ஜெயிச்சிருந்தாங்க ஹோம் கிரவுண்ட்ல. அது மட்டும் இல்லாமல் 2 டீம்லயும் புது யங் கேப்டனும் கொடுத்திருந்தாங்க. இந்த 2 புது யங் கேப்டனும் 2வது மேட்ச்ல எப்படி செயல்பட போறாங்கன்னு எல்லாம் ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில தான் இந்த மேட்சுக்கான டாஸ் ஆனது போடப்படுது. சுமன் கில்லும் ருத்ராஜ் கெய்க்வாடும் கிரவுண்டுக்கு நடுவில் வராங்க. நீயும் கேப்டன் தானா, நானும் கேப்டன் தான் அப்படின்னு 2 பேரும் பேசிக்க, டாஸை ஜெயிச்ச சுமன் கில் கிட்ட பேட்டிங்கா பவுலிங்கான்னு கேட்டதுக்கு, சுமன் கில் டாஸுக்கு வரதுக்கு முன்னாடி சென்டர் ஃபுட் சாப்பிட்டுருப்பாரு போல, நாக்கை நாட்டியமாட வைக்கணும்னு சொல்ற மாதிரி பவுலிங்கா ஃபீல்டிங்கான்னு கேட்டாதான் பதறணும். இவர் பேட்டிங்கா பவுலிங்கான்னு கேட்டதுக்கே பதறிட்டு பேட்டிங் இல்ல பவுலிங், பேட்டிங் இல்ல பவுலிங் தான் அப்படின்னு பவுலிங்கை செலக்ட் பண்ணாரு. உடனே சஞ்சய் மஞ்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட்டை பார்த்து, இந்நேரம் நீங்க டாஸை ஜெயிச்சிருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் வளர்த்தி இருப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நானும் டாஸை ஜெயிச்ச பவுலிங் தான் போயிருப்பேன், ஆனா சுமன் கில் ஜெயிச்சிட்டாரு பரவாயில்ல அப்படின்னாரு. சுமன் கில்லுக்கு அப்ப தெரியல நம்மளோட டங்கு ஸ்லிப் ஆனது நல்ல நேரம் தான். அது தெரியாம பவுலிங்கை போட்டுவோம், சேசிங்ல ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கையோட இறங்கினாரு. வாழ்க்கைனா நம்பிக்கை வேணும், யானைனா தம்பிக்கை வேணும். மோட்டிவேஷனல் டாக்டருடன் ஜிடி இறங்கினா கூட உன்னோட வேகம் என்னோட சோகம்னு சொல்ல மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த ஒரு மேட்சை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இம்பாக்ட் சப்பு பதிரானா ஜிடி போட்ட ஓவருக்கு ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு ரன்னான்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. என்னதான் சென்னை டாஸை தோத்தா கூட மேட்சை ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த மேட்ச்ல சிஎஸ்கே அமர்க்கலம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாய் கிஷோர் தான். முதல் ஓவரோட 2வது பால் அசமத்துல உமர் சாய் போட, இந்த பால் ருத்ராஜ் பேட்ல போட்டு நேரா சாய் கிஷோர் கையில போச்சு. இந்த பால் அவர் கைக்கு போச்சே தவிர அவர் கைக்குள்ள போகல. அதுக்கப்புறமா ருத்ராஜும் ரச்சின் ரவீந்திரவும் சேர்ந்து சுமன் கில்லு நம்ம ஏன்டா பவுலிங்கை சூஸ் பண்ண வச்சோம்னு யோசிக்கிற அளவுக்கு 2 பேரோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும் சரி அடித்தடி அதிரடியா இருந்ததுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2 பேருமே 46 ரன் எடுத்து அவுட் ஆகிருந்தாங்க. என்னதான் சிஎஸ்கே விக்கெட்டை இழந்திருந்தாலும் கூட சிஎஸ்கே மெயின்டைன் பண்ண ரன் ரேட் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 20 ஓவருக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஓவருக்கு 10 ரன் வரைக்கும் வந்தது. சென்னைக்கு என்னதான் ப்ராப்பர் இன்டர்வல்ல விக்கெட் போனாலும் கூட ஒரு விக்கெட்டோட இம்பாக்ட் ரன்ல தெரியவே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்ப நம்ம இந்த மேட்சில் நடந்த சாதனைகள், சோதனைகள், வேதனைகளை பத்தி ஒன்னொன்னா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்சோட சாதனைகளை பத்தி பாத்துடலாம். இந்த மேட்சில் நடந்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவம் தூபே 23 பால்ல 51 ரன் அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பான ருத்ராஜ் கெய்க்வாட்டும் ரச்சின் ரவீந்திராவும் சேர்ந்து ஆளுக்கு 46 ரன் மேனிக்கு மொத்தம் 92 ரன் அடிச்சிருக்காங்க. என்னதான் சிஎஸ்கேல சிவம் தூபே, லேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட்லாம் ரன் அடிச்சிருந்தாலும் கூட, தன்னோட டெபியூ மேட்ச்ல 6 பால் பிடிச்சிருந்தாலும் கூட 2020 வேர்ல்டு லீக்ல ரொம்பவுமே மிஸ்ட்ரி பவுலரா கருதக்கூடிய ரஷீத் கானோட முதல் பால்லே ஒரு 6 அடிச்சு ரஷீத் கானை மிரள விட்டாருன்னு தான் சொல்லணும். அதுவும் ஒரு 6 இல்ல 2 6 அடிச்சு நிமிஷத்துல ரஷீத் கானுக்கு தலையை சுத்த வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். அப்படியே நம்ம ஜிடில பார்த்தோம் அப்படின்னா பெருசா சொல்ற அளவுக்கு யாருமே ரன் அடிக்கலன்னு தான் சொல்லணும். இந்த டீம்ல அதிகபட்ச ஸ்கோர் யார் அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாய் சுதர்சன் 37 ரன்னும், டேவிட் மில்லர் 21 ரன் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் விருத்தமன் சாவும் 21 ரன் அடிச்சிருந்தாரு. தவிர்த்து ஜிடி டீமுக்கு சாதனைகள் எதுவும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் வரலாற்றிலே ஹோம் கிரவுண்ட்ல நிறைய வெற்றியை பெற்ற டீம்ல சிஎஸ்கே 3வது இடத்துல இருக்கு. 47 மேட்சோட சிஎஸ்கே 3வது இடத்துலயும், 48 வெற்றியோட கேகேஆர் 2வது இடத்தையும், 49 வெற்றியோட எம்ஐ முதல் இடத்துல இருக்கு. இது எல்லாமே தான் இந்த மேட்சோட சாதனைகள். இந்த மேட்சோட சோதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முழுக்க இந்த மேட்ச்ல சோதனைகளும் வேதனைகளும் ஜிடி டீமுக்கும் அப்புறமா ஸ்டேடியத்துல இருந்த சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தான் சொல்லணும். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு என்னப்பா சோதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேப்பாக்கத்துல டிக்கெட் வாங்குறதே சோதனை தான். கில்லி படத்துல ஓட்டிரி நெறி கேரக்டர் சொல்ற மாதிரி, என்ன பாஸ் நாங்களும் தெருவா டிக்கெட் கேட்டு பாக்குற ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுயர்ஸ் செலிபிரிட்டிக்கு மட்டும் டிக்கெட் எங்க இருந்து கிடைக்குதுன்ற மாதிரி தான் இருக்கு. இதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மற்றும் சேப்பாக் ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சோதனை. செகண்ட் சோதனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தான். சும்மா இருந்தவனும் சொரிஞ்சு விட்டாண்டான்ற மாதிரி ஒரு வாட்டியும் கேமராமேன் பார்த்தோம்னா சிஎஸ்கேவோட ட்ரெஸ்ஸிங் ரூமை கட்டுறாரு, டோனியா கட்டுறாரு. டோனி க்ளவுஸ் போடுறதை காட்டுறாங்க, பேடு கட்டுறதை பாட்டுறாங்க, பேட் எடுத்து சுத்துறதை காட்டுறாங்க. ஆனா டோனி பேட்டிங் பிடிக்க வருவார மாட்டாரான்னு மட்டும் தெரியாம இருந்தது. குறிப்பா சிவம் தூபே அவுட் ஆனே பார்த்தோம்னா ஸ்டேடியம்லாம் கத்திக்கிட்டு இருந்தது. அது இல்ல ஏதான சமீர் ரிஸ்வி இறங்கினாரு. சமீர் ரிஸ்வி அவுட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தா ஜடேஜா வந்து இறங்கினாரு. மாத்தி கத்துனதுதான் மிச்சம். டோனியா இறங்க விடாம சிஎஸ்கே 207 ரன் அடிச்சிட்டாங்க. விடப்பா சேப்பாக்கத்துல டிக்கெட்னா ஸ்கேம் ஆகுறதும் டோனிக்காக ஃபேன் ஆனவனே ஒன்னும் மாத்த முடியாதுன்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னா, எப்படி தல ரசிகர்கள்லாம் தல படத்துல நடிக்க வேண்டாம்டா, சும்மா வந்து நின்றாலே போதும்டா, சும்மா வந்து ஸ்கிரீன்ல நின்றாலே போதும்டா, நான் 2 மணி நேரம் படம் பார்த்துக்கிட்டே இருப்பேன்டான்னு சொல்ற மாதிரி டோனியோட பேட்டிங் பார்க்க காத்திருந்த
காத்திருந்து இலவு காத்த கிளி மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸோட சோதனைகள். ஜிடியோடைய சோதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுல வாட்டர் பை ஓடுறாரோ இல்லையா, ஆசிஸ் நகர் ஆளுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு முறையும் போய் ஆசிஸ் நகரை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கமான் பாய்ஸ் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவர் சொன்ன கமானவங்க எந்த கமான் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. 10 பால் நிக்கிறாங்க, 4 ரன் அடிக்கிறாங்க, போறாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஜிடி டீமே மலை மாதிரி நம்பின மில்லு அந்த மலை போனா மில்லுன்னு கிளம்பி போயிட்டு இருந்தா சொல்லணும். பக்கம் ஆசிஸ் நகரா குடுகுடுன்னு ஓடி வந்து பேசிட்டு இருந்தாலும் கூட, பக்கம் சிஎஸ்கே கோச் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸ்டீஃபன் பிளமிங்ஸ் என்னடா பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னும் இல்லப்பா, எதிர்த்து டீம் கோச் மட்டும் வராரு, நான் வராம அந்த எப்படியா சும்மா வந்து நின்று போனேன், பட் உங்களுக்கு பிடிச்சது விளையாண்டுட்டு வாங்க பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாம் தான் இந்த மேட்சில் நடந்த சோதனைகள். இந்த மேட்சில் நடந்த வேதனைகள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, ஜிடியோட பவுலிங் தான் அவங்களுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்துச்சுன்னு சொல்லணும். 4 ஓவர்ல ரஷீத் கான் 49 ரன், மோஹித் சர்மா 36 ரன், ஸ்பென்சர் ஜான்சன் 35 ரன். கில்லு போய் ஸ்பென்சர் ஜான்சன் சொல்றாரு, ஐயோ நீ மட்டும் ஒழுங்கா போட்டேன், நான் ஸ்பென்சர் பிளஸா கூட்டிட்டு போறேன், ஒழுங்கா பால் போடுறேன், நான் ஒழுங்கா தான் பால் போடுறேன், அவங்க ஓங்கி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மொத்தத்துல ஜிடி மேக்ஸ் டீமுக்கு கடன் கொடுத்த பிடி பீரியட் மாதிரி ஆகி போச்சு. மேட்ச்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்ணிருந்தாங்க, நீங்க எல்லாம் மஞ்சுமூல் பாய்ஸ் தான் பாத்தீங்க, நாங்க மஞ்சள் பாய்ஸ்னு இன்ஸ்டால ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த குணா பாட்டா பாடலை வச்சிருந்தாங்க. டோனிக்காக பள்ளத்துல விழுந்த நண்பனை காப்பாத்த வந்தா மஞ்சுமூல் பாய்ஸ்ரா. தோனி பேட்டிங் பாக்குறதுக்காக பணத்தெல்லாம் இறச்சி வந்து அவங்க தாண்டா மஞ்சள் பாய்ஸ்ன்ற மாதிரி இருந்தது. இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல் தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.